السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي كفى وصلاة وسلاما على رسولنا المصطفى. أما بعد, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மர்ஹலத்து மா கபிலல் மதாஹிப், மதுஹபுகள் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த காலப்பகுதிகளில் மார்க்க சட்டங்கள், ஃபிக்ஹுடைய ஃபிக்ஹ் எந்த அமைப்பில் காட்சியளித்தது என்று பார்க்கிற பொழுது, ஃபிக்ஹ் அஸ்ரு சஹாபாக்களுடைய காலங்களில் எவ்வாறு இருந்தது, அதே போல் அவங்களுக்கு பின்னால் இருந்த தாபிஊன்களுடைய காலம், இவைகளில் ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி முசன்னஃபு அப்துர் ரஸாக், முசன்னஃபு இப்னி அபி ஷைபா, அல் அவுசத் லி இப்னில் முன்திர், இது போன்ற கிதாபுகளில் எமக்கு சனதோடு, அறிவிப்பாளர்கள் வரிசையோடு குறிப்பிட்டு அவர்களுடைய ஃபிக்ஹை பற்றி, அவர்கள் ஃபிக்ஹுடைய துறையில் ஈடுபட்டதை பற்றி தெள்ள தெளிவாக எமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இவ்வாறு எழுதப்பட்ட கிதாபுகளை ஆய்வு செய்து எமக்கு அழகான முறையில் இந்த சஹாபாக்களில் யார் யாரெல்லாம் இந்த ஃபிக்ஹுடைய துறையில் திரை சார்ந்திருந்தார்கள், யார் யாரிடமெல்லாம் ஃபத்வாக்கள் கேட்கப்படுகிற அளவுக்கு துறை சார்ந்து செயற்பட்டார்கள் என்றது சம்பந்தமாக அலாமுல் முவக்கிஈன் என்ற கிதாபிலே அவர்களுடைய வரிசைகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் சஹாபாக்களில் அதிகமாக ஃபத்வா கொடுத்தவர்கள், ஃபிக்ஹுடைய கேள்விகள் வருகிற பொழுது அவர்களில் அதிகமாக ஃபத்வாக்கள் கொடுத்த அந்த ஃபத்வாக்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் 7 நபர்கள் இருக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு. இவர்கள் அதிகமாக மார்க்க ஃபிக்ஹுடி சார்ந்த சட்ட திட்டங்கள் அவர்களிடம் கேட்கப்பட்டு அதிகமாக ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஃபத்வாக்களை ஒன்று திரட்டினால் ஒரு புத்தகமாக, பெரும் ஒரு புத்தகமாக கோர்வை செய்யப்படுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அதிகமாக இவர்கள் ஃபத்வாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் முத்தவசித்தூன்கள், அதே போல் முத்தவசித்துகள் சொன்னால் அதில் நடுத்தரமான முறையில், அதிகம் அல்ல, நல்லாவே குறைவும் அல்ல, ஒரு நடுநிலையில் அவர்களுடைய ஃபத்வாக்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் 13 நபர்கள் சஹாபாக்களில் இருக்கிறார்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு அவர்களுடைய பட்டியல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று குறைவாக அவருடைய ஃபத்வாக்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, உபை இப்னு கஅப் ரதியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஃபத்வாக்கள் குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் சஹாபாக்களுடைய பட்டியல்களில் 130 சஹாபாக்கள் முஜ்தஹிதுகளாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் எல்லோருமே இஜ்திஹாத் செய்து மார்க்க சட்ட தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதற்கென்று தேர்ச்சி பெற்றவர்கள் என்று 130 சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். அவர்களை பின்துயர்ந்து மற்ற ஏனைய மக்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இது எமது வரலாற்று பின்னணிகளை பார்க்குகின்ற பொழுது நமக்கு தெளிவாக விளங்குகிற விடயம். இந்த அமைப்பில் ஃபிக்ஹுடைய மார்க்க சட்ட திட்டங்கள் சஹாபாக்களுடைய காலப்பகுதியில் 3 பிரதான இடங்களில் மார்க்க சட்டங்களை படித்த மேதைகள் இருந்தார்கள். அதில் மதீனா, மக்கா, இராக்குடைய பகுதிகளில், மதீனா மக்கா இரண்டும் நாங்கள் அனைவரும் அறிந்த இடங்கள். இந்த இடங்களில் பிரதானமாக சஹாபாக்களில் ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இவர்கள் மதீனாவில் உடைய அந்த ஃபிக்ஹுடைய மதரசாக்களுக்கு
இஸ்தாஃபகராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழால் பல மாணவர்கள் இருந்து ஃபிக்குடைய சட்டத்திட்டங்களை படித்திருக்கிறார்கள். அதே போன்று மக்காவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்காவுடைய மதரசாவிற்கு ஃபிக்குடைய மதரசாவிற்கு அவர்கள் இஸ்தாஃபகராக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பின்துயர்ந்து ஏராளமான மாணவர்கள் அவர்களிடத்திலே படித்திருக்கிறார்கள். ஈராக்குடைய பகுதி எமக்கு தெரியும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஈரான் உடைய அந்த பகுதிகளில் அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஈராக்குடைய பகுதி. இந்த ஈராக்குடைய பகுதிகளில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே பொறுப்பாக இருந்து அந்த இடத்திலே இஸ்தாஃபகராக இருந்து அவருக்கு கீழால் ஏராளமான மாணவர்கள் ஃபிக்குடைய சட்டத்திட்டங்களை படித்திருக்கிறார்கள். இவ்வாறு ஃபிக்குடைய சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு கீழால் இருந்து ஒருவரிடமிருந்து வந்து படித்து வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய ஒரு காட்சி அந்த காலத்திலே காணப்பட்டது. இது சஹாபாக்களுடைய காலங்களில் அவர்களுடைய ஃபிக்குடைய அமைப்பு இவ்வாறு காணப்பட்டது. இதை நான் விரிவாக பேசவில்லை, சுருக்கமாக இருப்பதனால் ஒவ்வொன்றையும் சுருக்கமாக தொட்டுவிட்டு செல்கிறேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அடுத்த பாடத்திலே நமக்கு அடுத்த தொடரான இந்த வரலாற்று பின்னணிகளை சுருக்கமான முறையிலே பார்த்து பூர்த்தியான தெளிவோடு எமது மார்க்க சட்டங்களை படிக்குகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா